கைஸ் நான் வந்துட்டு இன்னொரு சேனலில் தாய் ட்ராமா ஓல்டு வெர்ஷன் தாய் ட்ராமா வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாக்குள்ளே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வெளியே போயிருப்பாள். வீட்டில் வந்து கிட்டுக்கு வந்து என்னடா ஹீரோயின் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்கும். இங்கே பாரு எதுக்குடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா நோய் வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லுவானா. இங்கே பாரு யார் கூட போயிருக்கா, அவங்க ஹஸ்பண்ட் கூட தானே போயிருக்கா, இப்போ எதுக்கு நீ ரொம்ப பதற, அதாம்மா பிரச்சனை, எனக்கு அந்த ஆள் மேலே நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட் பேசுவான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு சும்மா இருடா, அவங்க வந்துட்டு உன்னோட வயசு கூட ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு அப்படின்னா அம்மாவும் பொண்ணும் வந்து சொல்லுவாங்க. இல்லைம்மா அந்த ஆளுக்கு என்ன மரியாதை தருதுன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுவானா. டேய் அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசாத கீட் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ரோஸ் வந்துடுவாங்க. ரோஸ் தெரிஞ்சிச்சுல ஹீரோயின் வந்துட்டு இங்கே தானே இருக்காண்டு. ஸோ ரோஸ் வந்துருவாங்க. எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து கேட்பாங்க. என் பொண்ணு இங்கே இருக்கான்னு கேள்விப்பட்டேன், ஸோ என் பொண்ணை பக்கம் தான் வந்தேன், இங்கே என் பொண்ணு கூப்பிடுங்கும் போது அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு வெளியே போயிருக்கா, உன் பொண்ணு வெளியே போயிருக்கா, நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லுவாங்க. இல்லை அவள் வர வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். சரி இப்போ கெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே போய் வெயிட் பண்ணுங்கும் போது இல்லை நான் இந்த சோஃபால தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துப்பாங்க. இவங்க மூணு பேருமே வெளியே போவாங்க. இவங்க ரோஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அவங்க யாருமே காதில் வாங்காம வெளியே போயிடுவாங்க. என்ன யாருமே நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் வந்திருக்கோம் அவங்களோட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கடுப்பாயிட்டு உட்காந்துருப்பான். அப்புறம் மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அங்கே தன்னோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ இருக்குமா, அதை வந்து பார்த்துட்டு இவர் சென்டிமெண்டாக வச்சு ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா அந்த ஃபோட்டோ டக்குன்னு கவுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க ஹஸ்பண்ட் பிடிக்குமா பிடிக்கலையானு தெரியல, ஏதோ கோவமா டக்குன்னு வந்து கவுத்து வைக்கிறாங்க. இங்கே ஜெயின் வந்து ஜீப்பை பார்க்க போயிருப்பானு, அங்கே வந்து அழுத்திருப்பானு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இவன் என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் போய் ரூம் கதை திறந்து வைப்பான். ஏன் என்னாச்சு, எதுக்கு திறந்து வைக்கிற, இல்லை ஆன்ட்டி எதாவது தப்பா நினச்சிக்க போகிறாங்க, ஸோ ஓப்பனாக இருக்கட்டும் போது எங்கள் அம்மா அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது, எங்கள் அம்மா ரொம்ப கூல் டைப்பு, சரி எதுக்கு வந்து வருத்தப்படுற அப்படிங்கும்போது அவன் வந்து சொல்லுவான், எங்கள் அம்மாக்கும் அங்கிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கும்போது கேள்விப்பட்டேன், நோய் வந்து சொல்லியிருக்கா, அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையுமே வந்து ஜீப் கிட்ட சொல்லிடுவான். அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறான். எங்கள் அம்மா அந்த வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லி ஃபீல் பண்ணுறா. அதுவும் இல்லாமல் ஹீரோ வந்துட்டு கெட்டவர்னு நினைக்கிறியா, சேச்சி அங்கிள் ரொம்ப நல்லவங்க தான், பட் எங்கள் அங்கிளுக்கும் எங்கள் அம்மாவுக்கு ரிலேஷன்ஷிப் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் பியூ சார் வந்து ரொம்ப நல்லவர் தான், ஆனால் என்னன்னு தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் பேசாமல் உங்கள் அம்மாவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு வந்துட்டு ஹீரோயினை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரூமில் உடம்பு சரிந்த மாதிரி உட்காந்துருப்பாங்களா. அப்போ வேலைக்காரங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறீங்களாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்ன நடிக்கிறீங்களா என் மேலே அக்கறை இருக்குன்னு, எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தானே சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்குலாம் என்ன பிடிக்காதுன்னும் போது வேலைக்காரங்க அப்படிலாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லுவாங்களா. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்குலாம் எனக்கு பிடிக்காதுன்னு, நீ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஜீப் வீடு தான் காட்டுவாங்க. ஜீப் அம்மா வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்காங்க. இவன் வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போப்பா, சாப்பிட்டுட்டு போ, நீ எப்போ வேணா வா அப்படின்னு சொல்கிறாங்களா. இதெல்லாம் வந்து ஜெனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எல்லாமே அந்த ஆன்டிவ்ல பேசுறது, இங்கே ஜீப் கிட்ட மனசை விட்டு ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அப்புறம் சாப்பிட்டு ஈவினிங் ஆயிடுது, அவன் வீட்டுக்கு கிளம்பும் போது அவனுக்கு ஒரு மாதிரி போகவே மனசில்லை, ஒரு மாதிரி ஏதோ பேசுறதுக்காக நிற்கிறான். என்னாச்சு அப்படிங்கும்போது, அன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம், அப்போ நீ டக்குன்னு ஹக் பண்ண, ஏதோ என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா மாதிரி ஏதோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவன் கேட்பான். ரெண்டு பேரும் குடிச்சிருந்துருப்பாங்க போல. அப்போ கேட்கும் போது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு ஜீப் சொல்லுவான். அப்படியா எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஆமாம் அது ஜஸ்ட் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணேன், வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுவோன்னே போய் ஹக் பண்ணிவிட்டு, இல்லை நீ எதுவுமே பேசாத, நீ எதுவுமே சொல்லிடாத, ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லிடாத. அவனுக்கு வந்து தெரியுது ஜீப் இவனுக்கு வந்துட்டு ஹீரோயினெல்லாம் வந்து அந்த இருக்கும் லைக் இல்லைங்க, ஜஸ்ட் பிடிக்குது அவ்வளோதான். அவங்க அம்மா அந்த வீட்டை விட்டு போனதுக்காகவும் அப்படி சொன்னான்னு தெரியல, ஆனால் இவனுக்கு ஜீப்பை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜீப் என்ன சொல்கிறான்னு, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கோம், படித்து முடிச்சோடனே நம்ம மனசில் இருக்கிறத வந்து கிளியராக ஷேர் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் படிப்பை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஊங்கிற மாதிரி தான் தலையாட்டுறான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்துட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. இன்னும் ஹீரோயின் வரதுக்கு டைம் ஆகுதுன்னு இதை பார்க்குற அத்தை வந்துட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, சோஃபாவில் படுத்து, அவங்களும் கெஸ்ட் ரூம் இருக்கும் போல, அங்கே தான் போய் படுத்துக்கணும் போல, இந்த மாதிரி சோஃபாவில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு கூப்பிடுறாங்க, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, ஃபுட்லாம் சர்வ் பண்ணியிருக்காங்க போல், எனக்கு ரொம்ப வந்துட்டு தாகமாக இருக்குது, ஏதாவது ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் ஜூஸ் ஏதாச்சும் கிடைக்குமாங்க போது, சரி ஆண்டி நான் போய் தண்ணி கொண்டு வரேங்க போது, தண்ணி இல்லைப்பா எனக்கு ஏதாச்சும் ஜூஸ் மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு இவங்க சரக்கு தான் கேட்குறாங்க போல். அப்போது வந்து இவன் கேட்குறான், என்ன ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா, போமகிரானட் ஜூஸ் வேணுமா, சேச்சா ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடையாது, மிக்ஸ் பண்ண மாதிரி அப்படின்னு ஏதோ தயங்கிட்டே இருக்கும்போது கேட்குறேன், என்ன ஆல்கஹால் கேட்குறீங்களா போது, ஆமாம் இருக்காங்க போது, சேச்சா எங்கள் வீட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவான். என்னது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, பணக்கார வீடாக இருக்குது, ஒரு இதுவும் கூட வச்சுருக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் வச்சுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டில் வந்து ட்ராப் பண்ண வராங்க. கரெக்டாக கார் சவுண்டு வந்துட்டு இங்கே இருக்க ரோஸுக்கு வந்து கேட்குது. இவங்க வந்து ட்ராப் பண்ணும்போது நீ எப்போ தான் வருவேன்னு கேட்கும்போது, இதெல்லாம் நான் வந்துட்டு அத்தையில டிஸ்கஸ் பண்ணும், டக்குலாம் வர முடியாது,
வீட்டில் இருக்கவங்களை கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். சரி நீ உங்கள் அத்தையை கேளு, ஆனால் உங்கள் அத்தை பையனை மட்டும் கேட்டுக்காது, நீ இந்த 2 வாரத்தில் வரப்பாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்துட்டு ஏன் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கிட்ட வந்து சேர்த்து வச்சு பேசுறீங்க போது எனக்கு என்னன்னு தெரியல, ஓ இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப பொசசிவ்னஸாக இருக்கு, எப்பவுமே நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். கரெக்டாக ரோஸ் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது கிரேஸ், எனக்கு மட்டும் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்பான். உடனே அம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பால. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் பேசுவாங்க. அப்போது எதுக்கு கிரேஸ் நீ இங்கே இருக்க, உன்னோட வீடு ஹீரோட வீடு தானே, நீ ஹீரோட ஒய்ஃப் தானே, அங்கே இருக்காமல் எதுக்கு நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கே 1000 டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது, அப்புறம் எல்லாரும் வந்துட்டு அதிகாரம் எடுத்துப்பாங்க சொல்லிட்டு ஜுவாங்க பற்றி தான் சொல்கிறாங்க. உடனே எது இருந்தாலும் வெளியே போய் பேசுங்க, இங்கே வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அத்தை வந்து சொல்கிறாங்க. என் பொண்ணை எதுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க, ஏன் ஓன் பொண்ணா, எங்கள் வீட்டு பொண்ணு கூட தான் நாங்கள் வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுப்போம், இல்லை என்ன இருக்குது, ஹீரோ அலோ பண்ணாரு இங்கே அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கோங்க போது ஹீரோட்ட போய் சண்டையை போயிடுவா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீ வந்து அந்த பொண்ணை ஜுவாங்க வந்துட்டு வச்சுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு இருக்கியா, நீ அந்த பொண்ணையும் நீ வச்சுக்கிட்டு என் பொண்ணையும் வச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வல்கரா வந்து ரோஸ் வந்து பேசிடுவாங்க. ஹீரோக்கு வந்து செம காண்டாயிடும். என்ன எதுக்கு பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணை வந்து ஃப்ரீ செக்ஸ்க்காக வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுவா ரோஸ். ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும், என்ன இப்போ இந்த மாதிரிலாம் பேசுறேன், அதான் உண்மை, அதான் என் பொண்ணுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அந்த வீட்டில், ஒழுங்கு மாதிரி தான் என் பொண்ணை வந்து அழைச்சிட்டு போ, அந்த லோ லெவல் பொண்ணனா வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பான். கிரேஸ் ஒரு விஷயம் பாரு, நீனா அவனுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கியா, காசு வாங்காம அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ ஃப்ரீயாக அவங்க கூட வந்து ஸ்லே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசிடுவாங்க. இதை கேட்டுனுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஹீரோக்கெலாம் செம கோவம் வந்துடும், ஏன்னா அவன் உண்மையிலேயே ட்ரூவா லவ் பண்ணுறான். இந்த இடத்துல வந்துட்டு 4 பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பாக பேசினா கோவம் வரும்ல. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவான்னா அடிக்கிற மாதிரி போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த அத்தை தான் ஸ்டாப் பண்ணிங்க, இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க, எதாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, இல்லை நான் எங்கேயுமே வரமாட்டேன், நான் வந்துட்டு அத்தை வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவாள். இங்கே பாரு உங்கள் அப்பா மாதிரியே நீ வந்துட்டு அடம்பிடிக்காத சொல்லுவாங்க. அப்போவே வந்துட்டு ஆன்ட்டி அவங்க தான் வரல, அப்போ எதுக்கு ஃபேஸ்ட்டாக வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு இவ வந்து கேட்பா. நீ போறியா நோய் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்லைன்னு சொல்லுவாளா. ஹீரோ வந்துட்டு அவள் இங்கே இருக்கட்டும், 2 வாரத்துக்கு தான் விட்டுருக்கேன், அவள் இங்கே இருக்கட்டும், அவள் ஹாப்பியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து மாட்டமான்னு சொல்லிட்டு இருக்கும் போது கோவம் வந்துடும், அப்பா மாதிரி நீ இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பற்றி தப்பாக பேசும்போது நிறுத்து, நீ யார் வீட்டில் இருந்துட்டு என்னோட அண்ணனை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க, அவ்வளோதான் அளந்து பேசு, என் அண்ணன் வந்து ரொம்ப நல்லவன், அண்ணனும் தம்பியும் நல்லவன், ஆனால் ஒன்ன மாதிரி ஒரு ஈவில் லேடியை கல்யாணம் பண்ணி தான் அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே லைட்டாக அவங்களை நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வெளியே வந்துருவாங்க. உடனே வந்துட்டு வெளியே வந்து ஹீரோ தான் அழைச்சிட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுருவான். ஃபர்ஸ்ட் நீ உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லுவானா. இல்லை முடியாது, நான் என் பொண்ணை பார்க்க வரேன், என் பொண்ணு மேலே எனக்கு அன்பு இருக்குது, ஸோ அவளை நான் மிஸ் பண்ணுறேன், நான் பார்க்க வரேன் போது ஹீரோ வந்துட்டு இருந்து அன்பு இருக்கா, சும்மா நடிக்காத, பணத்துக்காக தானே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். உடனே வந்துட்டு ஆல்ரெடி கடை வச்சிருக்கால, பணத்துக்காக தான் வந்திருக்கா அப்படி தயங்குவா. ஆமா இப்போ என்ன பணம் தான் தேவைப்படுது, எனக்கு இன்னும் பணம் தேவைப்படுதுங்க போது ஹீரோ சொல்கிறான், அம்மா என்கிட்ட பணம் கிடையாதுமா, ப்ளீஸ்மா நீ ஹீரோ கிட்டேயும் பணம் வாங்காதீங்க போது, அப்போ நீ பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா எனக்கு சுத்தமாக காசு கிடையாது, இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்க்குறாங்க, அடியாளங்கள் வந்துட்டு காசு கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட காசே கிடையாதுங்கும் போது, அம்மா இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சிவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவாள். அப்படியா, இங்கே பாருடி அம்மா வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ கண்ணத்தை பாருன்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அதெல்லாம் கழிச்சு விட்டு காட்டுவாங்க. ஹீரோனுக்கு கஷ்டமாயிடும், அம்மா எங்கம்மா யாருமா அடிச்சான்னு சொல்லிட்டு கேட்பா. அதுதான் அந்த கேமிங் தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்காக கேட்குறானுங்க, இப்போ கட்டது எல்லாமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடுச்சு, இன்னும் அசலை கட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு அழுத்துட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்து நம்ப மாட்டான், இங்கே பாரு அவங்கள நம்பாது, உனக்கு இதே வேலையா போச்சு, ஏதாச்சும் சொல்லி இது பண்ணிட்டு இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த பாருடி ஒரு தங்கச்சி அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணும்போது ஹீரோயின் வந்து பயந்துருவா, என்னது என் தங்கச்சியை கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன பண்ணுவானா, உனக்கு இதே வேலையில ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கமே வராத, கிரேஸ் வா போகலாம், இவங்களுக்குலாம் பணம் தர வேணாம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவான். இவங்களுக்கு என்ன பண்ணு தெரியாது, அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்து போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா, ஏதாச்சும் ஒன்று ஆகிட போகுது, அவங்க அப்பாவை பற்றி வேறு பேசியிருப்பாங்களா, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். எங்கள் அப்பா ரொம்ப கைண்டான அவர் என்னை வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டாரு, எங்கள் அப்பா தான் என்னை வளர்த்தாருங்கும் போது ஹீரோ சொல்லுவான், எனக்கு உங்கள் அப்பா பற்றி தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்படியா, நீங்கள் வந்து எங்கள் அப்பா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயம் சொல்லுவான். கரெக்டாக எங்கள் கல்யாணத்தப்போ ஹீரோ இப்போ ஹோட்டல் வாங்கியிருக்கான் பார்த்தீங்கன்னா, அதே ஹோட்டலுக்கு இவங்க அம்மாவுக்கு வந்து கல்யாணம் நடக்கும், இந்த ஹீரோயினோட அப்பாவோட கல்யாணம் நடக்குமா. அப்போ இவங்க போயிட்டு அப்போ லவ் ஃபெயிலில் இருப்பான், அப்போ பிரச்சனை பண்ணியிருப்பான், என்ன லவ் பண்ணிட்டு எப்படி வந்துட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணியிருப்பான். அப்போ தான் வந்து இந்த அத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இவனை பார்த்துருப்பாங்க. அத்தைக்கு எதுக்கு ஞாபகம் இருக்கும்னா, இந்த இன்சிடென்ட்ல தான் ஞாபகம் இருக்கும் ஹீரோவை. அதுக்கப்புறம் இவன் கிரேஸ் கழுத்தை போய் நெருக்கி போவான், எப்படியும் வந்துட்டு சால்வ் பண்ணி அப்போ வந்து இருக்க ஆட்கள்லாம் அடிப்பாங்க நம்ம ஹீரோவை. அப்போ வந்துட்டு ஹீரோட அப்பா என்ன சொல்லுவார்னா, இல்லை அடிக்காதீங்க, ஜஸ்ட் ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போ தான் ஹீரோக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் ஹீரோ சொல்கிறாரு, உங்கள் அப்பா இல்லை அவர் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோனுக்கும் என்னன்னா, ஓகே நம்ம அப்பா பற்றி தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் ரோஸை
வந்து அப்பப்போ வந்து இவன் வந்து இந்த ஆள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், குழந்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கான்னு ரோஸ் கதை நம்ம இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே திங்கோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பயப்படுறா, ஒரு வேளை என்னோட தங்கச்சியை வந்துட்டு அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், இந்த மாதிரி அடிக்கடி உங்கள் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண தான் அவங்க ஈஸியாக இந்த மாதிரி கேம்லிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வாட்டி அவங்க பிரச்சனை அவங்களே சால்வ் பண்ணட்டும், அது இல்லாமல் அவங்க தங்கச்சியெல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, உங்கள் ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க, நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எவ்வளவோ ஆறுதல் சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு ஓகே ஆவா, பட் இதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், அது இல்லாமல் அவளுக்கு அவள் தங்கச்சியை பார்க்கணும்னு நினப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் ரோஸ் என்ன பண்ணுவாங்களா, வீட்டுக்கு போயிட்டு குளிக்க போவாங்களா, அப்போ வந்துட்டு அடிப்பட்டதெல்லாம் வந்து காட்டுவாங்க, ஒரு அடியை தான் பொண்ணுகிட்ட காமிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த ஆள் பார்க்குறப்பெல்லாம் அடிச்சிருப்பான் போல, அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, சில விஷயம் நினச்சி பார்க்குறாங்க. இவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து குழந்தை பிள்ளையா இருக்கும் போதே இதை ஃபுல்லாக அவங்க அப்பா தான் வந்து கேரக்டர் பார்த்துப்பாங்க ஹீரோயினை. அப்பயுமே இவங்க குடிச்சு தான் வந்திருப்பாங்க, புட்டி பால் தான் வந்து கொடுத்துருப்பாங்க போல. ஒய்ஃப் வந்து குடிச்சிட்டு வந்திருந்தாலுமே அவங்க அப்பா என்ன பண்ணுவார், கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு கிஸ் பண்ணிட்டுலாம் போவார், ரொம்ப இதாக பார்த்துப்பாரு. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க, சொல்லப்போனால் அவர் ரொம்ப நல்லவராக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஜென் உட்காந்துருப்பான். ஜென் வந்துட்டு அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், எதுனாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அப்போ ஏன்னா ஹீரோ வந்துட்டு இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பானே, இல்லை அம்மா வந்துட்டு ரொம்ப சிக்காக இருக்காங்க, சரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாமே அப்படின்னு ஹீரோ கேட்பான். இல்லை வரமாட்டேங்கிறாங்க, ஏன் பிடிவாதமாக இருக்காங்க, சரி சொல்லிப்பாரு, எங்க அங்கிள் என்னோட பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு, நீங்கள் சொன்னால் தான் அவங்க லிசன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்புறம் ஹீரோக்குமே புரியுது. அதுக்கப்புறம் இந்த ஜுவாங் வந்து பார்க்க போகிறாங்க, ஜுவாங் வந்து படுத்திருக்காங்க. ஹீரோ வந்துமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்களா அப்படின்ட்டு. ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா சூப் எடுத்து போய் கொடுப்பான். எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு நான் குக் பண்ணிட்டுமான்னு இவங்க எந்திரிக்க போவாங்க. இல்லை இல்லை நீ ரெஸ்ட் எடு, ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டு, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஜுவாங் வந்து ஃபீட் பண்ணுவாங்களா, ஜுவாங்க்கு சந்தோஷமாக தாங்காது. ஜுவாங் இந்த மாதிரி பண்ணாது ஜுவாங், ஜென்காக நீ வந்து நல்லதுமா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஸ்டபனாக இருக்காது, அவனை பேச்சை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒன்றே சந்தோஷம் வந்துட்டு இவங்களுக்கு அப்படியே ஹீரோ ஊட்டி விட்டது தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அதெல்லாம் காது கொடுத்தே கேட்கல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவங்க சாமி பூஜை ரூம் இருக்கா, அந்த இடத்துல உட்காந்துருப்பான். புத்தா கிட்ட வந்து வெயிட் உட்காந்துருப்பான். நம்ம பாட்டி வருவாங்க, பா நாங்கள் ரொம்ப வந்து ஹீரோயினை மிஸ் பண்ணுறோம், சீக்கிரம் ஹீரோயினை அழைச்சிட்டு வாங்கப்பா, இந்த வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க வந்து ஹீரோ வந்துட்டு நானும் தான் பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எல்லாமே சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி மல்லியே வந்து படுத்துப்பானா. டே நீ என்ன சின்ன பிள்ளையா, உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. ஆமாம் பாட்டி, நான் 40 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்குமே எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் வீட்டை அத்தை வீட்டை வந்துட்டு இன்னைக்கு வந்து சாப்பாடு போல. ஸோ ஹீரோவும் ஜாலியாக நீ கிளம்பி அந்த வீட்டுக்கு போகலான்றப்பானா, டிரைவர் வந்து கார் ரெடி போகலாமாங்கும் போது கரெக்டாக இந்த ஜுவாங் கிளம்பி வந்துடுவாங்க. டாக்டர் செக்அப் பண்ணும், ஹீரோ வந்து கூப்பிட வந்துடுவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஜென் எங்கே, ஜென் அழைச்சிட்டு போகும்போது ஜென்லாம் தெரியல காலையில் கிளம்பி போயிட்டான், ஸோ நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை வந்து ரொம்ப டல்லாக வச்சுப்பாங்களா. ஹீரோக்கு வேறு வழியில் இவங்கள தான் அழைச்சிட்டு போகிற மாதிரி, ஹீரோக்கு வேறு வழியில் ஜுவாங் அழைச்சிட்டு போகிற மாதிரி ஆகிடும். சரி ஜென் எங்கே போனான்னா காலங்காலத்தில் என்ன பண்ணியிருப்பான்னா இங்கே ஜீப்பை பார்க்க போயிருப்பான். ஜீப் போயிட்டு புலம்பிட்டு இருப்பான், நேற்று அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் வரல, ஆனால் அங்கிள் சொன்னோடனே வந்துட்டு வராங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜீப் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கும் புரியுது, என்னடா இவன் ஒரு பக்கம் தடுமாறுறானு, அது வந்துட்டு இவளுக்கும் தெரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர மாதிரி டின்னர் மாதிரி, ஐ மீன் சாரி பிரேக்ஃபாஸ்ட் சம்திங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். ஹீரோ வந்து காணும், கிட்டுக்கா கடுப்பாகுது, அவருக்காக வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகும் போது ஹீரோயின் வந்து இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி ஹீரோயினுக்காக வந்துட்டு கிட்டு வெயிட் பண்ணுறான், மற்ற எல்லாருமே வந்துட்டு ஹீரோக்காக தான் வந்து மனசால வெயிட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே எம்மி இருக்கால, ஐ மீன் இந்த பொண்ணு பேர் வீக் வந்து ஹீரோ என்ன பண்ணுறா டெக்ஸ்ட் பண்ணி விடுறான், இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகுது கவலைப்படாதீங்க, நான் வந்து ஜுவாங் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், நான் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதை கேட்டு நம்ம கிட்ட வந்து கேட்குறான், எதுக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாம் அவர் வந்து சூப்பராக டெக்ஸ்ட் பண்ணுவார் தெரியுமா, இந்த எமோஜிலாம் போட்டு அனுப்புவார், ஏன்னா அவரை பார்த்தாவே ஃப்ளட்டி டைப்பாக இருக்குது, இந்த ஃப்ளட் பண்ணுற பசங்க வந்து எமோஜிலாம் போட்டு அனுப்புவாங்கன்னு சொல்லி கிட்ட வந்து சொல்லுவான். டே நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கும் போது இந்த நடுவில் கேப்பில் வந்துட்டு வியோட பாய் ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டான்னு தெரில, அவர் வந்து இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஹீரோ பற்றி பேசுறது அவருக்கு லைட்டாக ஜலஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அவர் என்ன பண்ணுறோன்னா அவர் பங்குக்கு ஏதோ ஃபுட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் சூடு பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போகிறா. இங்கே ஜுவாங் வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, ஃபுல் பாடி செக்அப் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு சொல்கிறான், இந்த மாதிரி சென்னை வந்து அழைச்சிட்டு வரலாம்ல, ஏன் இந்த மாதிரி இப்போ இதாக இருக்கான், நீங்கள் ஜெனி பேச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து சூட் பண்ணிட்டு இருப்பானா, பெண்ணை கீட் வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்கும்போது டக்குனு ஹீரோயின் பயந்துருவான். அவள் ஒரு மாதிரி நர்வஸ்லேயே இருப்பான். கீட் வந்து கேட்பான், ஏன் இந்த மாதிரி இருக்க, ஏதாச்சும் பண்ணிட்டேன் நான் சாரி கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை சாரி, எனக்கு தான் ரொம்ப நர்வஸாகவே இருக்குது, என் தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கும்போது, அப்படியா சரிவா தங்கச்சியை பார்க்க போகலாம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ வந்துட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே இங்கே அழிஞ்சிட்டு இருப்பான். சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக செக்அப் எடுக்கணும் போல். திருப்பி வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறான் வீக்கிட்ட, எப்படி போயிட்டு இருக்கு ஹீரோயின், ஓகே தானே நல்லா தானே இருக்கான், நான் வந்துடுவேன் கூட சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த
ஹீரோ கிட்ட இந்த வி பேசுறது வந்துட்டு அங்கே ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து பிடிக்கல, அவன் வந்து வியோட ஃப்ரெண்டு போல. வி நல்லாவே தெரியுது வி வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு தெரியல. அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. இவங்க கேட்க என்னாச்சு அர்ஜென்ட்டாக வேலை இருக்காங்க போது இல்லை இல்லை சரி அவங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி யாராச்சும் பேஷண்ட் பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தர் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோ வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா கேம்லிங் நடக்கிற இடத்துல திருக்கணும் வந்து போலீஸ் வந்து ரைடுக்கு வராங்க. இந்த கணவனுக்கு வந்துட்டு யாரா அந்த மாதிரி ரைடு வந்தா அப்படிங்கும்போது தான் தெரியுது ரோஸ் தான் வந்துட்டு இவங்களை மாட்டி விட்டுருப்பாங்க கூட. கேம்லிங் வந்துட்டு இல்லீகல் தானே. ஸோ எங்கே நடக்குதுங்கிறது ரோஸ் தான் வந்து மாட்டி விட்டுருப்பாங்க. இந்த சைடு தெரிஞ்சமே ரோஸ் சும்மா விடக்கூடாதுன்னு பிளான்ல இருக்கானுங்க. அதே மாதிரி ரோஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் பிள்ளையும் இல்லை. இந்த இடத்துல வந்து வியான் ஒரு வேலை பார்க்குறாங்க இருக்காங்களா அவங்களும் ரோஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க கண்ணெல்லாம் கொண்டு வந்துட்டு நீ எப்படி வந்து நீங்கள் பாஸை மாட்டி விடுவேன், எங்கள் பாஸ்க்கு ஆர்டர் வந்துடணும் நான் சுற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினும் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வரானுங்க தங்கச்சியை பார்க்கறதுக்கு. என்ன வீட்டு வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து லாக் பண்ணியிருக்கு, காலிங் பெல் அடிச்சுன்னு யாரும் வர மாட்டேங்கிறாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளார இருந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்கல்ல. இவங்க வந்து இப்படி கேட்டு ஏறி குச்சி நம்ம ஹீரோயினும் கிட்ட வந்து பார்க்குறானுங்க. என்னடா 2 பேரும் உள்ளார வரானுங்க. சரி வரட்டும் 4 பேரா போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே ரோஸ்க்கு வந்துட்டு என்னடா இது நம்ம பொண்ணு வேற வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. இவங்க ஏறி குச்சி வரும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி எப்போதுமே இங்கே தானே வந்துட்டு பார்ப்பாங்க பேசுவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயின் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி, இது யாரும் உன்னோட புது பாய் ஃப்ரெண்டாக கேட்கும்போது சேச்சா பாய் ஃப்ரெண்ட் இல்லை என்னோட அத்தை பையன் அப்படின்னு வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் வராங்க. போலீஸ் யாரை கூப்பிட்டுருப்பாங்கன்னு தெரியல. இந்த வீட்டில் பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பிடிக்க வந்தோம் அப்படின்னு போலீஸ்லாம் வராங்க. என்னடா இது யாரா கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக்காக வந்துட்டு பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உள்ளார 2 பேர் வந்துட்டு பனைக்கீரியாக வச்சிருக்காங்க, வெளியே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். என்னோட செகண்ட் சேனலில் தாய் ட்ராமா வந்துட்டு போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். டேக் கேர்.